இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா மெஸ்ல ஆர்டர் போட்ட ஃபுட் தான் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பரோட்டா, அதுக்கப்புறம் தோசை தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டது நீங்கள் கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. நான் வந்து சிக்கன் 65 வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அவங்க கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ சில்லி சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சில்லி சிக்கன் அப்படின்னாலே நம்ம ட்ரை பண்ண அந்த சிக்கன் தான். இப்போ சிக்கன் 65 நம்ம மென்ஷன் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்லி சிக்கன் தராங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து இப்போ புதுசாக வந்து இதாக இருக்கும் போல் நம்ம குடமிளகாய் இதெல்லாம் போட்டு வந்து ஃப்ரை பண்ண ஒரு சிக்கன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா ரெண்டும் தோசையும் இருக்குது. தோசை ஓரளவுக்கு பெருசாகவே இருந்துச்சு, நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி. பரோட்டா வந்து ஓகேவாக இருந்துச்சு. இப்போல்லாம் எந்த பரோட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் லேயராக வருது இல்லை, எல்லாத்தையுமே சப்பாத்தி மாதிரி சுட்டு வைக்கிறாங்க. ஓகேவாக இருந்துச்சு. பட் நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் 65 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கனாக கொடுத்துருக்காங்க. இதனோட ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் 65 தான் இதில் மென்ஷனே ஆகிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில்லி சிக்கன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த மசாலாலாம் போட்டு குடமிளகா அதெல்லாம் போட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. பட் நாம் ஆர்டர் போட்டது ஒன்று வந்தது ஒன்றுவா இருந்துச்சு. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பாக்கெட் தான் குழம்பு வச்சுருந்தாங்க. குழம்பும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 தான் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. நம்ம அதில் ஃபீட்பேக்கும் போட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ வழக்கம் போல் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் போல் உப்பு போடுறதுக்கு தான் ஓரளவுக்கு டேஸ்ட் வந்துச்சு. சில்லி சிக்கன் வைஸ் பார்த்தா ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சில்லி சிக்கன் 65 இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கா? சில்லி சிக்கன் அப்படின்னு ஒரு டிஷ் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருக்கீங்களா?